ஹாய் ஹலோ ஆஸ்பிரன்ஸ் குட் ஆஃப்டர்நூன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்எல் ஃபார் த போஸ்ட் ஆஃப் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் ஏஎன்எம் ரைட். ஸோ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் அண்ட் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ். ஸோ 9/2/2022 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அனெக்சர் 1லையும் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூஸ் நேம்ஸ் ஆர் வித் ஹெல்ட் அனெக்சர் 2லையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆஃப்டர் ரிசீவிங் பிஎஸ்எல், வெதர் வி வில் கெட் எனி இன்டிமேஷன் ஃப்ரம் எம்ஆர்பி ஆர் தே வில் அனௌன்ஸ் எனி கவுன்சிலிங் டேட்ஸ் டு கெட் அன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் லைக் தட் வந்து பீப்புள்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது ஒரு மாதிரி இந்த ப்ராசஸ் ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு எப்படியே நம்ம ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு டேரெக்டாக கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் அது மாதிரி ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னென்னா வந்து நமக்கு இதில் வந்து டீட்டெயில்ஸ் என்னென்னா வந்து ஸோ கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிகார்டிங் அவங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸ் கால்ஸ் வந்திருக்கு. ஸோ எம்ஆர்பியில் வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் போயிட்டு ஸோ ரிப்போர்ட் பண்ண சொல்கிற மாதிரி அண்ட் ஒரு சிலங்களுக்கு பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் அது மாதிரி போக சொல்கிற மாதிரி அவங்களுக்கு கால்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு கேண்டிடேட்ஸ் கால் பண்ணி நம்மளுக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இப்போ இது மாதிரி கால் பண்ணி யூ கேன் கம் டு திஸ் ஃபார் எக்ஸாம்பிள் திருவண்ணாமலை ஆர் சம் அதர் டிஸ்ட்ரிக்ஸ் நீங்கள் வாங்க. அண்ட் சம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அங்கே அப்பாயின்மெண்ட் அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூஸ் ஷேர்டு பை த ஆஸ்பிரன்ஸ். ஸோ நிறைய பேருக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்களும் உங்களுக்கு கால்ஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ ஏன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன கவுன்சிலிங் இருக்குமா இல்லை வேறு என்ன எனி அதர் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய டிஎன் எம்ஆர்பி எக்ஸாம்ஸில் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணி டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அன்றைக்கி கவுன்சிலிங் டேட் அன்றைக்கி இப்போ ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு அந்த ப்ரிஸ்கிரைப்டு அவங்க கேட்குற லொக்கேஷன்ஸ் இல்லை சார் அது மாதிரி 1 by 1 ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இல்லை ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு வந்து டேரக்டாக டிஎன் எம்ஆர்பியில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் அது மாதிரி இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு எப்படி இருக்குன்றது தான் இப்போ விஹெச்என் கேண்டிடேட்ஸ்க்கு பிஎஸ்சியில் நேமில் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு காமன் டவுட்டாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் எனக்கு காலும் பண்ணியிருந்தாங்க அண்ட் அகெயின் நிறைய டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம கமெண்ட்ஸில் நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் கன்ஃபர்மிங் ஃப்ரம் 100+ கேண்டிடேட்ஸ் என்னென்னா இப்போ வந்து இண்டிவிஜுவலி தே ஆர் ரிசீவிங் கால்ஸ் ரிகார்டிங் அவங்கள இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஓகேங்களா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ லிஸ்ட்டில் இருக்க நேமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸோ 1 by 1 கால்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ யூ கேன் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் ஓகேங்களா. நீங்களும் லிஸ்ட்டில் இருக்கவங்க கால்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. இது எப்படி ஃபஸ்ட்டில் இருக்க ஒரு 100 பீப்புள்ஸ்க்கு மட்டும் கால்ஸ் பண்ணி சொல்ல போகிறாங்களா இல்லை அப்படின்ற பார்க்கும்போது மோர் தென் 1500 நாங்ஸ்க்கும் நிறைய கேண்டிடேட்ஸ் நம்மளுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு கால்ஸ் வந்திருக்கு போகலாமா வேண்டாமா. சப்போ நீங்கள் கரெக்டாக கால் வருதுன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் தான் ஆகணும். ஏன்னா எம்ஆர்பிலேருந்து கால் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர் திங்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த நம்பருக்கு வந்து வி நீட் டு ஒபே ஓகேங்களா. ஸோ டேரெக்டாக இன்றைக்கி வர சொல்லியிருந்தாலும் சரி நாளைக்கு வரனாலும் சொல்லி இமீடியட்டாக போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அங்கே போனால் தான் அவங்களுக்கு டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். எனி அதர் ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்கிறது தெரியும் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி கேண்டிடேட்ஸ் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஆர்டர் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில கேண்டிடேட்ஸ் சொன்னாங்க. ஸோ இண்டிவிஜுவல் உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ நீங்கள் அதுபடி ஃபாலோ பண்ணிக்கலாம் ரைட். ஸோ இன்னொரு திங் என்னென்னா வந்து இந்த வித் ஹெல்த் லிஸ்ட்டு ஓகேங்களா. வித் ஹெல்த் லிஸ்ட் அப்புறம் இந்த மொத்தமாக இப்போ 2 டவுட்ஸ் இருக்குது. இன்னும் 2784 தான் லிஸ்ட் வந்திருக்கு. இன்னும் 200 வேகன்சி என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரிசர்வேஷன்ஸ் முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் எதுனா போகிற மாதிரி இருக்கும் இல்லை வேறு எதாவது டீட்டெயில்ஸ் இருக்குன்றதான் இன்னும் உங்களுக்கு எம்ஆர்பிலேருந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் வந்தும் ஜென்ரல் விமனில் வந்து பொசிஷன்ஸ் வந்து கம்மியாகிற மாதிரி ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கான காரிஜெண்டமும் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்காதவங்க நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஈச் கேட்டகரியில் போஸ்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டோட்டல் வேகன்சிஸ் சேஞ்ச் ஆகலை. அதில் ஜென்ரல் விமனா பிடபிள்யூடா ஸோ அதில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அது என்ன கேட்டகரி சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வித் ஹெல்ட் கேண்டிடேட்ஸ் அனெக்ஷர் பார்த்திங்கன்னா வந்து இப்போ அனெக்ஷர் 2ல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்னா வந்து இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 107 கேண்டிடேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க, the result of the above candidates in annexure 2 is withheld. ஓகேங்களா, ஓகே நிறுத்தி வச்சுருக்காங்க. பட் நீங்கள் அவங்க கேட்க வேண்டிய பெண்டிங் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா சர்டன் மேண்டரி டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே அக்செப்ட் பண்ணிட்ட போது வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கும் இந்த வெத்தியல்ன்றதை டேக் எடுத்துருவாங்க. ஸோ யூஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் போஸ்டிங். ஓகேங்களா, in case of the candidates whose selection is withheld for the want of documents, the candidate should produce the same within 30 days before the date of publication of the related provisional selection list. ஸோ நீங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணது இப்போ 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் அதை என்ன பண்ணிவிடுன்னா நீங்கள் அந்த எம்ஆர்பியில் போய்ட்டு டூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் டே உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஓகேங்களா, if the candidate failed to produce the necessary documents within the stipulated time, it will be presumed that she is not able to produce the required documents and her provisional selection will be cancelled without any delay. சப்போஸ் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க சொன்ன டேட்டில் வந்து குள்ளே எடுத்து போய் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இது உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய ப்ரொவிஷனல் செலெக்ஷனை இப்போ கொடுத்துருக்கு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் தானே, அந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷனை கேன்சல் பண்ணிவிடுவாங்க வித்தவுட் எனி உங்களுக்கு எது ஃபர்தர் நோட்டீஸ், வித்தவுட் எனி இன்டிமேஷன் டு யூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 107 கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இவங்களை எல்லாமே போயிட்டு இந்த ஒரு 30 டேஸ்க்குள்ளே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதை எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒன்ஸ் வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கும் இந்த லிஸ்ட்டில் அவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கும் ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் வித்தல் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக போயிட்டு 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, யார் இந்த லிஸ்ட்டில் இருக்கான்ற கொஞ்சம் நம்பர் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, பிஎஸ்எல் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஸோ எம்ஆர்எம் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம் அண்டு டேட் ஆஃப் பர்த் ஆஃப் த பர்சன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ தீஸ் ஆர் த டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் பிஎஸ்எல். ஸோ ஏன்னா நிறையா டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ கவுன்சிலிங் மெத்தட்ஸ் வைக்க போகிறாங்களா, இணையதள மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்த்திங்கன்னா வந்து மார்னிங்லேருந்து நிறைய பேருக்கு கால்ஸ் வந்துட்டுருக்கு டேரெக்டாக எம்ஆர்பியிலேருந்து. ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டை இங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வராதவங்களுக்கும் 1 by 1 ரிசீவ் ஆகுன்ற நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் ஷேர்டு கம்ப்ளீட்லி பை த ஆஸ்பிரன்ஸ். ஸோ நிறைய பேர் கால் பண்ண சொன்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ யூ கேன் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் கால்ஸ் ஃப்ரம் த எம்ஆர்பி. ஓகேங்களா, தேங்க்யூ.